கடந்த ஆண்டு அமைச்சரவை உறுப்பினர்கள் 236 வெளிநாட்டு அலுவல் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். அவற்றுக்கு அரசாங்கம் செலவிட்ட மொத்த தொகை 44 மில்லியன் ரிங்கிட் ஆகும். ஆக அதிகமாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் 39 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார். அவருக்கு அடுத்த நிலையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 19 தடவை அரசு முறை பயணமாக வெளிநாடு சென்றுள்ளார். முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் துங்கு ஜாஃப்ருல் அசீஸ் 18 முறையும், சுற்றுலா அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிங் சிங் 15 தடவையும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டனர். ஐநா உட்பட பல்வேறு உலக அமைப்புகளில் மலேசியா அங்கம் வகிப்பதால் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கின்றனர். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த 2022 முதல் 2025 வரை 31 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்பயணங்கள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட நிதி நிர்வாக நடைமுறையை பின்பற்றுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா மக்களவையில் கூறினார். அச்செலவுகள் விவேகமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை அரசாங்கம் எப்போதும் உறுதி செய்து வருகிறது. ஒவ்வொரு பயணமும் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கை கொள்கைகளுக்கு ஏற்ப அதிகபட்ச கூடுதல் மதிப்பை அடைய கவனமாக திட்டமிடப்படுவதாக ஜலேஹா தெரிவித்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.